வியாபாரத்தில் சறுக்கல் இல்லாமலா? மே ஐ கமின் என 1000 கோடி ரூபாய் நஷ்டத்துடன் கோவிட் என்ட்ரி கொடுக்க வந்த வழியாவே போயிரு குட் பை என சிரித்த முகத்துடன் வழி அனுப்பினார் கண்ணன் ரவி. புதிய யுக்திகளுடன் மேலும் சிறகு விரித்தது கண்ணன் ரவியின் நிறுவனம். கண்ணன் ரவியின் சமீப உற்சாகம் பராக் உணவகம். உலகமே விரும்பும் சுற்றுலா தலம் துபாய். அங்கே துபாயை விரும்பும் பிரம்மாண்ட உணவகமாக இருக்கிறது பராக் ரெஸ்டாரண்ட். துபாயில் முதன் முறையாக இந்திய அரபிய வகை உணவுகள் அனைத்தும் ஒரே இடத்தில் கொண்டு வந்தார். துபாய் வரலாற்றில் உணவகத்துக்கான ஒரு பெஞ்ச் மார்க்கை அமைத்து ட்ரெண்ட் செட்டராக மாறி இருக்கிறார் கண்ணன் ரவி. சாதாரண மக்கள் முதல் சர்வதேச பிரபலங்கள் வரை வரிசை கட்டி நிற்பது பராக் ரெஸ்டாரண்டின் ஸ்பெஷல். தொழிலதிபர் கண்ணன் ரவிக்கு இன்னொரு முகம் உண்டு. கோவிட்-19 காலத்தில் துபாய் மற்றும் இந்திய மக்களின் நலனுக்காக நிவாரண நிதி மற்றும் மருத்துவ தேவைகளுக்கான நிதி என சமூக பொறுப்பான பணிகளில் தன்னை அர்ப்பணித்து வருகிறார். நம்பிக்கை துரோகத்தால் பலமுறை விழுந்து நம்பிக்கை நாயகனாக மிளிரும் தமிழனின் போர் குணத்திற்கு ஓர் உதாரணம் கண்ணன் ரவி. துபாய். இன்னும் நல்லா கை தட்டலாமா? இன்னும் பெரிய கை தட்டல் தட்டலாமா? விசில் அடிக்கலாமா? அதேதான். நாம இப்போ ஒரு மேடை கூட்டலாமா? ஆமா, சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதில் சக்கரவர்த்தியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் திட்டக்குடி மண்ணின் மைந்தர் திரு கண்ணன் ரவி அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்போடு அழைக்கின்றோம். தயவு செய்து எல்லாரும் பலத்த கரகோஷத்தோடு அவரை வரவேற்போம். எண்ணற்ற சாதனைகளை தன்னுள்ளே வைத்துக் கொண்டு ஒரு தண்ணீராக தமிழனாக திகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அற்புத மனிதருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மரியாதைக்குரிய நிழல் ரவி அவர்களையும் டாக்டர் சீதாராமன் அவர்களையும் முத்தமிழ் சங்கத்தின் சேர்மன் திரு ராமச்சந்திரன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். எத்தனை கைத்தட்டலும் இவரது செயல்பாடுகளுக்கு ஈடாகாது என்பதை நான் இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்பாடுகளில் தன்னிகர் இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய சாதனை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஏவி ஓடக்கூடிய டைம்ல 7 படம் சொல்லியிருந்தாங்க, இப்ப 10 படமா மாறி இருக்கு. எத்தனை திரை நட்சத்திரங்களை மட்டும் இல்ல, இங்க எவ்வளவோ தமிழர்களையும் உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் உறுதுணையாக நின்று ஒரு அற்புதமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளத்துக்கு முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகம் காணா அழகின் வானா எதிரில் தானா சொல்லு சொல்லு நீ தரையின் மேலே இவளை போலே. மிக்க நன்றி. இந்த தீபாவளி கொண்டாட்டத்திற்காக வருகை தந்துள்ள அவர்களுக்கு நன்றி கூறும் விதமாக இந்த ஒரு பெரிய வரவேற்பை வச்சிருக்கோம். இவர் இப்பொழுது நமக்காக 2 வார்த்தைகள் பேச இருக்கிறார். நன்றி, வணக்கம். சார் இது கிடையாது சார், ஏதாவது இன்னொரு 2 வார்த்தை ஹாய் ஹலோ சொல்லக்கூடாது. எப்பயுமே அதாவது துபாய் மக்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க கூடயே இருக்கிறேன், அவங்க ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும் தான் என்னோட குறிக்கோள். அதாவது நான் எப்போவுமே துபாய் வாசிகளுக்கு ஒரு நன்றியோடு இருப்பேன். அதே மாதிரி சாருக்கு ரொம்ப நன்றி சார். என் பேர் ரவி தான், ரவி அண்ட் கோ. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கும் விஜய் டிவி சார்பாக வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கல்பாக்கம் பேரை மறந்துட்டேன், காயத்ரி, ஓகே, திவாகர், தங்கதுரை, அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். திரும்பவும் சொல்கிறேன், உழைப்பு உயர்வு தரும். கண்டிப்பாக அதாவது
என்னை பொறுத்தளவு ஒரு நாட்டுக்காக உழைக்கிறது மட்டும் தியாகம் இல்லை, ஒரு நாட்டுக்காக வெளியில் உழைச்சி அந்த பணத்தை இந்தியாவுக்கு சேர்க்கறதும் ஒரு தியாகம்தான். இந்தியாவில் இருக்கிற வெளிநாட்டில் வாழ்ந்து அத்தனை பேரும் இந்தியாவுக்கு பணம் அனுப்புகிற அத்தனை பேரும் தியாகி தான். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது டிஜே உண்மையிலே ரொம்ப நல்ல பாட்டு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, ஒரு சரியான பாட்டை போட்டுறீங்க. உண்மையிலே அந்த வானத்தை போல தான் அவர் மனம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனம் படைத்தவர் தான். இப்பொழுது அவரை பற்றிய மரியாதைக்குரிய திரு சீதாராமன் அவர்கள் 2 வார்த்தைகள் பேசுவார்கள். முத்தமிழ் சங்கத்தினுடைய 35வது தீபாவளி கொண்டாட்டம் மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வார்த்தைக்கு இணங்காக உலகத்தினுடைய எந்த பகுதிக்கு சென்றாலும் தமிழர்கள் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். இங்கே எனது அருமை நண்பர், எனக்கு அவரை ஒரு வங்கியாளனா ஒரு பேங்கரை தெரியும். உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுதான் கண்ணன் ரவி. சாதாரண தொழில் ஆரம்பித்து இன்றைக்கு உலகத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய சில தமிழர்களில் கண்ணன் ரவியும் ஒருவர். அவர் நேர்மை, நாணயம், நம்பிக்கை, கடின உழைப்பு, அதுதான் அவருடைய இந்த வெற்றிக்கு காரணம். எந்த தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள் இல்லை, இந்தியர்கள் எந்த உதவி கேட்டாலும் செய்கிறார். அதுதான் அவருடைய பண்பாடு. அவர் மீண்டும் மீண்டும் நம்முடைய தமிழ்ச்சங்கத்திற்கும் மற்ற இந்தியர்களுக்கும் உதவி புரிய வேண்டும் என்று, அது மட்டுமல்லாமல் அவருடைய வர்த்தகம் மேன்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதற்கு அடுத்தபடியாக எனது அருமை நண்பர் நேஹல் ரவி, கிட்டத்தட்ட 500 படங்களுக்கு மேலாக 45 வருடங்கள் 500க்கும் மேற்பட்ட படங்கள், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், திராவிடம் மட்டும் விடலை, ஹிந்தி, 500 படங்கிறது 45 வருஷங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நிலச்சி நிற்கிறாரு. எந்த படோடமும் இல்லாமல் உங்களாக ஒரு நடிக்கக்கூடிய ஒரு உன்னத கலைஞர். அவர் கொடுக்காத வாய்ஸே இல்லை. அமிதாப் பச்சனுக்கு நான் கூப்பிட்டு அடுத்த நிகழ்ச்சியை பண்ணுவோம். அதை அமிதாப் பச்சனுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நானே படேக்கர், பொம்மலாட்டவன் படம் பார்த்துருப்பீங்க. அவருடைய வாய்ஸ் உன்னதமான, அவருக்கு கிடைத்த அற்புத கலை. அது மட்டுமல்லாமல் எத்தனை வெப் சீரிஸ், மேன்மேலும் கொண்டாடப்பட வேண்டிய தமிழகத்து அரசு அவர்களுக்கு கலைமாமணி விருது கொடுத்து வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட கலைஞர்களுக்கு பத்மஸ்ரீ விருது கிடைக்க வேண்டும் என்பதை நான் ஆர்வமாக இருக்கிறேன். இந்திய அரசாங்கத்தின் மூலமாக கௌரவிக்கப்பட்ட அந்நிய நாட்டிலே தொழில்புரிகின்ற இந்திய பிரஜையாக நான் அவரை ரெக்கமெண்ட் செய்ய போகிறேன். கண்டிப்பாக அவர் இந்த சாதனைக்காக அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் பெற வேண்டும் என்று உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவரை கூப்பிட்டு அவருடைய வாய்ஸை கேட்கணும். நீங்கள் எப்படி அமிதாப் பச்சன் மாதிரி பேசுவார். இங்கே இங்கே கலைஞர்கள் அருமையாக சித்தரித்தார்கள். அவருடைய கலையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மக்களை அவர்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று உங்கள் சார்பாக வேண்டி விரும்புகிறேன். இந்த முத்தமிழ் சங்கம் 35 ஆண்டுகளாக நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. எனது அருமை நண்பர் மோகன் அவர்கள் இப்பொழுது இல்லை. அவர் தொடங்கி இன்றைய காலகட்டத்திலே நமது ராமச்சந்திரன் அவர்கள் அருமையாக தொண்டாற்றுகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் வர்த்தகர்களுக்கெல்லாம் நானும் கண்ணரவியும் 1 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தோம். சிறு குறு தொழில் செய்கின்ற நம்ம நாட்டிலிருந்து இங்கே செய்கின்ற அத்தனை வர்த்தகர்களுக்கும் உதவியாக இந்த சங்கம் கலைகள் மட்டும் செய்யவில்லை, வியாபாரத்திற்கும் ஒரு ஊற்றாக இவர்கள் இங்கே உதவி புரிகிறார்கள் என்பதை நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேன்மேலும் இந்த முத்தமிழ் சங்கம் மூலமாக இந்திய நாட்டிற்கும் இங்கே அமீரகத்திற்கும் உறுதுணையாக நாம் எல்லாம் இருப்போம் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் நன்றி சார். அதாவது பேருக்கு தகுந்த மாதிரியே, சீதாராமன்ற பேருக்கு தகுந்த மாதிரியே ஆரம்பத்துலேருந்து உங்களை பார்த்துருக்கேன். உங்களை பேங்க்லேருந்து இப்போவும் ஒரு
நல்ல நண்பர், நன்னடத்தைக்காரர், நற்பெயருக்கு சொந்தக்காரர். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அதே மாதிரி முத்தமிழ் சங்கத்துக்கும் ராமச்சந்திரன், தங்குதுரை, உங்கள் குரூப் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி, சந்தோஷம். மேலும் மேலும் உங்கள் சேவைகள் தொடர என்னோட வாழ்த்துக்கள், என்னோட நட்பு தொடரும். நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ. நிறைய பேரை கொண்டு வந்து இந்த மாதிரி நிறையா தமிழ் சங்கங்கள் இங்கவும் அபுதாபியும் நிறையா பேர் ஒரு அதாவது துபாய் வாழ் மக்களுக்காக சந்தோஷத்துக்காக நீங்கள் வாழறீங்க. அதோட வாழ்த்து, என்னோட வணக்கம் ரெண்டும். நன்றி, நன்றி, தேங்க்யூ. இப்பொழுது மரியாதைக்குரிய திரு கண்ணன் ரவி அவர்களை பற்றி நிகழ் ரவி அவர்கள் சார் பேசுவாங்க. அவரும் அவருடைய அற்புதமான வார்த்தைகளை கொண்டு வார்த்தை ஜலம் பொறி இருக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது கண்ணன் ரவி சார், கேஆர்ஜி, அந்த கேஆர்ஜின்னு சொல்லும்போதே சும்மா அதிர்து இல்லை. கேஆர்ஜி, எம்ஜிஆர், எம்ஜிஎம் எல்லாமே ஒரு பவர்ஃபுல் வேர்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் பாப்புலர் நேம்ஸ். அதாவது எம்ஜிஆர் வந்து எப்படி நம்ம திரைத்துறையில் சென்னையில் கொடை வெள்ளலோ, அதே மாதிரி துபாயில் சார் கண்ணன் ரவி, ரெண்டு பேருமே அள்ளி கொடுத்து சிவந்த கரங்கள், வந்தாரை வாழ வைக்கும் தெய்வங்கள். இவங்க வந்து விருந்தோம்பலையும் சரி, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுலையும் சரி, எதையும் எதிர்பார்க்காம சந்தோஷமாக, அதுவும் முக்கியமாக தமிழர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது முதல்ல நின்று பண்ணுறாங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். அதனால தான் நம்ம எம்ஜிஆரோட பாடல்களும் கண்ணதாசனோட வரிகளும் கேஆர்ஜிக்கும் பொருந்தது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருவருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கேஆர்ஜி, அது கேஆர்ஜி. ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய நல்லது பண்ணுறாரு. வலது கை பண்ணுறது இடது கைக்கு தெரியாதுன்ற மாதிரி நிறைய பேருக்கு உதவி பண்ணிகிட்ருக்காரு. திட்டக்குடியில் பிறந்து, அதான் அந்த ஐவியில் பார்த்தோம், திட்டக்குடியில் பிறந்து 7 வயசில் தந்தையை இழந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு லைஃப்பில் எதிர்நீச்சல் போட்டு இன்றைக்கி வந்து தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை இங்கே ஏற்படுத்தி, அந்த சாம்ராஜ்யத்தில் தமிழர்களுக்கு முதலிடம் கொடுத்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. நன்றி, வணக்கம், வாழ்க சார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.